அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கொக்கரக்கோ கவிதை இதழினுடைய இலக்கிய வட்டம் சார்பாக நாம் 7வது நிகழ்ச்சி நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுடைய சூரரை போற்று என்ற நூல் குறித்து கவிஞர் பரிமளா அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். கவிஞர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு இயன்முறை மருத்துவராக பணியாற்றுகின்றார். பல்வேறு இதழ்களில், கவிச்சிறகுகள் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதி கொண்டு வருகின்றார். அவரை அன்போடு இப்பொழுது உரையாற்ற அழைக்கின்றோம். வணக்கம் தோழர். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கும் கொக்கரக்கோ இலக்கிய வட்ட அமைப்பாளர் பெருமக்களுக்கும், இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அருமை தோழி, கவிஞர், முனைவர், பாரதியின் காதலி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை இணைய வழி காணும் அனைத்து தமிழ் நல் நெஞ்சங்களுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைய திறனாய்வு நிகழ்வில் நாம் திறனாய்வு செய்யவிருக்கும் புத்தகம் சூரரை போற்று. இந்த புத்தகத்தை ஆசிரியர் கவிதாயினி, முனைவர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலை நூலேணி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு தன்முனை கவிதைகளை உள்ளடக்கிய புத்தகம். அதிலும் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியை எடுத்துக்கொண்டு அதை தன்முனை கவிதைகளாக்கியிருக்கிறார் ஆசிரியர் என்பது கூடுதல் சிறப்பு. இயல்பாக தன்முனை கவிதைகள் எழுதுவது கொஞ்சம் எளிது. அதற்கு தனிப்பட்ட அல்லது குறிப்பிட்ட பாடுபொருள் கிடையாது. அப்படி இருக்க ஏன் பாரதியின் ஆத்திச்சூடியை பாடுபொருளாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் கவிஞர் என்றால் ஒரே நோக்கம்தான். பாரதியின் ஆத்திச்சூடியில் வரும் அன்றாடும் நம் பேச்சு வழக்கில் பழகாத சொற்களை இன்றைய தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நடைமுறை தமிழில் ஒரு விரிவுரை போல தன் கவிதைகளை தந்திருக்கிறார் ஆசிரியர். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் சென்றடைந்த ஆத்திச்சூடியை குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சென்று சேர்ப்பது இந்த புத்தகத்தின் உயரிய நோக்கம். அதனாலேயே ஒற்றை வரியாய் உலா வந்த ஆத்திச்சூடியை கிளை பல விரித்த மரம் போல 4 வரியாய் மாற்றி தந்திருக்கிறார் ஆசிரியர். புரியும்படி சொல்வதென்றால் ஆத்திச்சூடியை வளர்க்கும் பணியை செம்மையாக செய்துள்ளார் ஆசிரியர். அடுத்து, ஒரு விதை எத்தனை விருட்சம் வீரியம் கொண்டதாக இருப்பினும் அதனுள் இருக்கும் விருட்சத்தை வெளிக்கொணர்வதற்கு சில புற தன்மைகள் தேவைப்படுகிறது. நிலம், சூரிய ஒளி, காற்று, நீர் என நிறைய தேவை. அது போல கவிஞர்களுக்குள்ளே கவிதை இருக்கிறது. அதை வெளிக்கொணர்வது வேண்டுமென்றால் பதிப்பகங்கள் தேவை. அப்படி பதிப்பகங்கள் இல்லை என்றால் அந்த கவிதை வெளிவராமலேயே, வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே போய்விடும். அப்படி ஒரு அரும்பணியை செம்மையாக செய்து வருகிறது நூலேணி பதிப்பகம். நூலேணி பதிப்பகத்திற்கும் அதன் உரிமையாளர் அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து, இந்த நூலை காணிக்கையாக ஏற்றுக்கொண்ட தன்முனை நாயகர் கவிச்சுடர் நா. கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்து நாம் திறனாய்வுக்குள் செல்வோம். முதல் வரியே அச்சம் தவிர். எதை கண்டு அச்சத்தை நாம் தவிர்க்க வேண்டும்? தீயவையை கண்டு நாம் அஞ்சு ஒதுங்க வேண்டும். நல்லவை செய்வதற்கு நாம் அஞ்சக்கூடாது. எதை கண்டும் அஞ்சக்கூடாது. ஆனால் ஒரு செயலை எதிர்நீச்சல் போட்டு நாம் முன்வர வேண்டும் என்று அந்த ஒற்றை வரிக்கு அழகான தன்முனை கவிதையை தந்திருக்கிறார் ஆசிரியர். ஆண்மை தவறேல். இன்று பெரும்பாலானவர்கள் ஆண்மை என்றால் அது ஆண்களுக்கான வலிமை என்றே புரிந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வரி பெண்களுக்கான வரி இல்லையா என்றால், ஆண்மை என்பது தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புகளிலிருந்து அதை செம்மையாக செய்வது. அந்த பொறுப்பிலிருந்து தவறாமைதான் ஆண்மையை தவிர அது ஆண்மையின் பலம் கிடையாது. ஆகவே ஒரு செயலை பொறுப்பாகவும் அந்த பணியை நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்வதே ஆண்மை. அதை ஒருபோதும் நாம் தவறக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்கிறார். இளைத்தல் இகழ்ச்சி. முதலில் நமக்கு இளைத்தல் என்ற சொல்லை கேட்டவுடன் நம் நினைவுக்கு வருவது உடல் இளைத்து போவது. ஆனால் இங்கே பாரதி இளைத்தல் இகழ்ச்சி என்று முடித்து விட்டான். ஆசிரியர் மிக அழகாக, இளைத்தல் என்பது உடல் சார்ந்த இளைத்தலாக இருந்தாலும் பரவாயில்லை, உள்ளம் சுருங்கி போகக்கூடாது, உள்ளத்தின் சுருக்கமே இளைத்தலே இகழ்ச்சிக்குரியது என்று மிக தெளிவாக அதை ஒரு புரியும்படியான நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார். ஈகை திறன் என்ற வரிக்கு உதவியின் அவசியம், ஒரு தானத்தின் அவசியத்தை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். உடலினை உறுதி செய். ஆரோக்கியம் என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று என்று மட்டும் சொல்லாமல், உடலினை நீங்கள் பராமரிப்பது மூலம் இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்று
ஒரு படிப்பவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் வரியாகவும் தந்திருக்கிறார். ஊன் மிக விரும்பு என்ற வரிக்கு உணவை விரும்பி உண்ண வேண்டும் என்று எளிதாக முடித்திருக்கலாம். ஆனால் உயிர் சத்துள்ள உணவுகளை நாம் விரும்பி உண்ண வேண்டும் என்றும், அப்படி நாம் உண்ணும் போது நமக்கு வலிமை கிடைத்து இந்த உலகை நாம் வெல்லலாம் என்றும் முடித்திருக்கிறார். எண்ணுவது உயர்வு என்ற வரிக்கு நல்ல எண்ணங்களே நம்மை உயர்வான வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் என்று ஒரு நல்ல சிந்தனையின் அவசியத்தை குறிப்பிடுகிறார் ஆசிரியர். ஏறு போல் நட என்ற வரிக்கு சிங்கத்தை போல, ஒரு தலைவனை போல, எப்படி ஒரு அரசன் எந்த பணியிலும் திறம்படையவும் செம்மையாகவும் நேர்மையாகவும் நிதானித்து சிந்திப்பானோ அதை போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஐம்பொறி ஆட்சிக்குள், ஐம்புலன்களின் ஆசையே அழிவிற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அந்த ஐம்புலன்களை நம் ஆட்சிக்குள் வைக்க வேண்டும் என்று இந்த தலைமுறையினருக்கு புரியும்படியாக எழுதியிருக்கிறார். ஒற்றுமையே வலிமையாம். தனித்தனியாக இருந்தால் நம்மை பிறர் எளிமையாக தாக்கக்கூடும் அல்லது வீழ்த்திவிட முடியும். ஆனால் ஒருமித்த கருத்தோடு, மன ஒத்த கருத்தோடு நாம் இருக்கும் பொழுது பிற பகைவர்கள் நம்மை வெல்வது அரிது. அதனால் ஒற்றுமையின் அவசியத்தை குறிப்பிடுகிறார். ஓய்தல் ஒழி, சோம்பலை தவிர்க்க வேண்டும் என்றும், ஓயாமல் உழைப்பவர்களுக்கே இந்த உலகத்தில் வெற்றி உறுதி என்றும் பாடுகிறார். ஔடதம் குறை, மருந்து குணப்படுத்தும் தன்மையை கொண்டது என்றாலும் அது உடலுக்கு அத்தகைய நல்லதல்ல என்று ஆரோக்கியத்தின் அவசியத்தை பாடுகிறார். கற்றது ஒழுகு என்று பாரதியின் வரியை உள்ள உட்கருத்தை தான் அருமையான வரிகளால் ஆசிரியர் விளக்குகிறார். கற்றது ஒழுகு, எதை கற்க வேண்டும்? நல்ல நீதி நூல்களை தேடி கற்று அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார். காலம் அழியேல், காலத்தை வீணாக்க கூடாது என்ற ஒற்றை வரியில் பாரதி சொல்லிவிட்டான். ஆனால் அதை விவரித்து அப்படி நம் காலத்தை வீணாக்கி விட்டால் காலம் மீண்டும் நம் கைவசம் திரும்பி கிடைக்காது என்ற ஒரு ஆழமான கருத்தை உள்வைக்கிறார் தன்னுடைய தன்முனை கவிதையில் ஆசிரியர். கிளை பல தாங்கேல், நாம் அளவுக்கு அதிகமான சுமைகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது, நம்மால் இயன்றதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கிறார். கீழோர்க்கு அஞ்சேல், கீழோர் என்போர் யார்? நல்லெண்ணங்கள் அற்றவரே கீழோர் என்று சாதியை அறுத்து கீழோருக்கான ஒரு புதிய விரிவாக்கத்தை இதுவை தந்திருக்கிறார். அப்படி அந்த கீழோர்கள் வலிமையானவர்களாக இருந்தால் கூட நாம் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்கிறார். குன்றென நிமிர்ந்து நில் என்றார் பாரதியார். மிக தெளிவாக ஆசிரியர் எப்பொழுது நாம் குன்றென நிற்க முடியும்? நெஞ்சில் உரத்தோடும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் குன்றென நிமிர்ந்து நிற்க முடியும் என்கிறார். கூடி தொழில் செய் என்ற வரிக்கு தன் வரிகளை தரும் பொழுது கூடி தொழில் செய்ய வேண்டும். அப்படி கூடி தொழில் செய்யும் பொழுது நம் நெஞ்சில் போட்டியோ பகைமையோ இருக்கக்கூடாது என்று மிக அழகாக ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறார் ஆசிரியர். கெடுப்பது சோர்வு, முதல் பகைவனே சோம்பல் தான் என்றும், அது நம்மை செயலிழக்கச் செய்யும் என்றும், சுறுசுறுப்பாக இருப்பது வெற்றியை தரும் என்கிறார். கேடிலும் துணிந்து நில், துன்பத்திலும் நாம் துவண்டு விடாது எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறார். கைத்தொழில் போற்று, கைத்தொழிலின் அவசியத்தை பாடுகிறார் ஆசிரியர். கைத்தொழில் ஒன்றை நாம் கற்றுக்கொண்டால் அது நம்மளுடைய துன்ப காலத்திலும் கூட நம்மை காப்பாற்றும் என்கிறார். கொடுமையை எதிர்த்து நில், ஒரு அநீதி நடந்தால் அதை கண்டு நாம் அஞ்சாமல் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறார். கோல் கை கொண்டு வாழ், மிக அழகாக தன் கவிதையை இந்த வரிக்கு ஒரு உரையாக தந்திருக்கிறார். ஒரு தலைவனின் சின்னமாக இருப்பது செங்கோல். அதை வைத்திருப்பவன் எப்படி நேர்மையாகவும் செம்மையாகவும் இருப்பானோ அது போல நாமும் இருக்க வேண்டும் என்கிறார். கவ்வியதை விடேல், ஒரு காரியத்தை பாதியில் விட்டு விடாமல் அதை முடித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்கிறார். சரித்திர தேர்ச்சிக்குள், ஒரு நாட்டின் தலைவனாக அல்லது ஒரு துறையில் வல்லுநனாக இருப்பதற்க வேண்டும் என்றால் அந்த துறை பற்றிய சரித்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய கடந்த காலம் நமக்கு தெரியும் பொழுது மட்டுமே அந்த துறையில் நாம் வல்லுநராக இருக்க முடியும் என்பதற்காகவே அது நாடாக இருக்கலாம், ஒரு துறையாக இருக்கலாம், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையை பற்றிய சரித்திரம் நமக்கு தெரிந்திருந்தால் நாம் அதில் தேர்ச்சி கொள்ளலாம் என்கிறார். சாவதற்கு அஞ்சேல், இந்த ஒரு நல்ல செயலை செய்வதற்கு அல்லது ஒரு தீய செயலை தடுப்பதற்கு எதற்கு நாம் சாகுவதற்கு துணிந்து சாக வேண்டும்? எல்லாவற்றுக்கும் அப்படி கிடையாது. ஒரு நல்ல செயலை செய்யவோ அல்லது ஒரு தீய செயலை தடுப்பதற்காக மட்டுமே நாம் சாவதற்கு அஞ்சாமல் அதை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் அப்படி கிடையாது என்று நாம் உயிர் பயமின்றி செயல்பட வேண்டும். ஆனால் அது எத்தகைய செயலாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறார். சிதையா நெஞ்சுக்குள், ஒரு செயலில் எத்தனை துன்பம் வரினும் நம் உறுதிப்பாட்டை நாம் விட்டுவிடக் கூடாது என்கிறார். சீருவோர் சீரு,
பொறுமை அவசியம்தான். ஆனால் நம்மை அடிமைப்படுத்துவோரிடம் நாம் அமைதியாய் இருக்க வேண்டும் என்று இல்லை, நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறார். சுமையினக்கு இளைத்திடேல், நம் கடமைகளை கண்டு நாம் மனம் தளராமல் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிறார். சூரரை போற்று, துணிவு கொண்டோரையும் தீரர்களையும் போற்றி பாராட்ட வேண்டும் என்கிறார். செல்வது துணிந்து செல், ஒரு செயலை துணிந்து ஆக்கத்தோடு செய்ய வேண்டும் என்கிறார். சேர்க்கை அழியேல், நட்பின் அவசியத்தை அவசியத்தையும் விட்டு கொடுத்தலின் அவசியத்தையும் இன்று பெரும்பாலான குழந்தைகளுக்கு இதுவே ஒரு சுமையாக இருக்கிறது. விட்டு கொடுத்தல் எவ்வளவு அவசியம் என்பதையும் தன் கருத்தில் உள்வைக்கிறார் ஆசிரியர். சைகையிற் பொருள் உணர், ஒரு குறிப்பறிந்து நாம் நடக்க வேண்டும், சைகைகளிலேயே நாம் உணர்ந்து நாம் நடக்க வேண்டும் என்று ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அது பார்த்த உடனே நமக்கு செய்யறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்றதுக்காக சைகையிற் பொருள் உணர் அப்படிங்கிறது நம்ம நடைமுறை தமிழில் தந்திருக்கிறார் ஆசிரியர். சொல்வது தெளிந்து சொல், தெளிவாக பிறர் புரிந்து கொள்ளும்படி தேவையானவற்றை மட்டும் பேச வேண்டும் என்கிறார். சோதிடம் தனை இகழ், கிரகங்களையும் நேர காலங்களையும் நம்பி நாம் சோம்பி திரியாமல் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிறார். சௌரியம் தவறேல் என்ற ஒரு ஒற்றை வரிக்கு உடல் நலத்தையும் நம் தேவைகளையும் நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் தவறாமல் காக்க வேண்டும் என்கிறார். நமளி போல் வாழேல், நமது சுயத்தன்மை முக்கியம், நமது சுயத்தன்மையை இழந்துவிட்டு பிறரை சார்ந்து வாழ்வது ஒருபோதும் கூடாது என்கிறார் ஆசிரியர். ஞாயிறு போற்று, இந்த உலகிற்கு ஒளியை தந்து உயிர்களை காக்கும் கதிரவனை நாம் போற்ற வேண்டும் என்கிறார். நிமிரென இன்புறு, நமக்கான பணிகளை நயமுடன் செய்து அதனால் வரும் இன்பத்தை நாம் சுவைத்து இன்புற்று வாழ வேண்டும் என்கிறார். நெகிழ்வதருளின், பிறரின் துன்பமான காலத்தில் நாம் இறங்கி அவருக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்கிறார். நேயம் காத்தல் செய், இங்கு நேயம் என்பது மனித நேயத்தை குறிக்கிறது. மனித நேயத்தின் அவசியத்தை பாடுகிறார் ஆசிரியர். நேசிப்பால் மட்டுமே நாம் பிறர் மனதை வெல்ல முடியும் என்கிறார். தன்மை இழவேல், தன் தன்மையை நாம் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, சுயத்தின் அவசியத்தை பாடுகிறார். தாழ்ந்து நடவேல், தன் நிலையில் இருந்து தாழ்ந்து போகாமல் இருத்தல் வேண்டும் என்கிறார். திருவினை வென்று வாழ், செல்வத்தை தன் கைவசம் வென்று அதன்படி வாழ வேண்டும் என்கிறார். தீயோர்க்கு அஞ்சேல், தீய செயல்களை செய்பவரை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து செயல்பட வேண்டும். அப்படி தீய செயல்களை செய்வோருக்கு நாம் அஞ்சக்கூடாது, அஞ்சாமல் மட்டும் விழுந்து விட்டால் போதாது, அவரை எதிர்த்தும் செயல்பட வேண்டும் என்கிறார். துன்பம் மறந்திடு, துன்பம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதையே கைப்பிடித்துக் கொண்டு துன்பம் வந்துவிட்டது என்று சொல்லாமல் அதை கடந்து விட்டு இருந்து வெளிவருவதற்கு தேவையான முயற்சிகளை செய்வதை கவனித்து வாழ வேண்டும் என்கிறார். தூற்றுதல் ஒழி, இங்கே தூற்றுதல் என்பது பிறரை தூற்றி பேசுவது, பிறரை தூற்றி புறம் பேசுவதை நாம் அறவே ஒழிக்க வேண்டும் என்கிறார் ஆசிரியர். தெய்வம் நீ என்று உணர், எப்பொழுது ஒரு மனிதன் தெய்வமாக முடியும்? நல்லது நினைக்கும் மனது இருந்தால் நாமே தெய்வமாகலாம் என்கிறார். அப்படி நல்லது நினைக்கும் ஒவ்வொருவரும் தெய்வம்தான் என்று பாடுகிறார். தேசத்தை காத்தல் செய், நம் தேசம் நம் உடைமை, அதை காத்தல் அவசியம் என்கிறார் ஆசிரியர். தையலை உயர்வு செய், பெண்களை உயர்வு செய்ய வேண்டும் என்றான் பாரதி. ஆனால் நூலாசிரியர் விரிவாக இன்னும் ஒரு படி சென்று, அப்படி நீங்கள் பெண்களை உயர்த்தும் பொழுது இந்த தேசம் உயரும், இந்த உலகம் உயரும் என்பது மிக ஆழமான அழகான தெளிவுரையாக தந்திருக்கிறார் பெண்மையின் உயர்வுக்கு. தொன்மைக்கு அஞ்சேல், தேவையற்ற உதவாத நம்மை அச்சுறுத்துகின்ற மூட பழக்க வழக்கங்களுக்கு நாம் அஞ்சாமல் அதற்கான பொருளை நாம் கற்று தெளிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறார். தோல்வீர் கலங்கேல், இன்றைய தலைமுறையினருக்கு தேவையான ஒரு வரியை இந்த பாரதி தொடர்ந்து ஆசிரியர் தந்திருக்கிறார். இன்று தோல்வியை கண்டவுடன் குழந்தைகள் துவண்டு போகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் தோல்வியை கண்டு துவளவும் கூடாது, அதுவே வெற்றியின் முதல் படி என்கிறார் நூலாசிரியர். எத்தனை அழகான கவிதை, எத்தனை அழகான வரி என்பதை பாருங்கள். தோல்விதான் இந்த நாம் எடுத்து செல்ல போகும் வெற்றிக்கு முதற்படி என்கிறார். தவத்தினை நிதம் புரி, இங்கே தவம் என்பது கடவுளை நோக்கிய தவம் அன்று. நாம் ஒரு செயலை எடுத்த காரியத்தை ஒரு தவம் எப்படி கடுமையாக நாம் செய்வோமோ அதை போல நேர்த்தியாக கடுமையாக அந்த செயலை செய்து முடிக்கும் வரை நாம் செய்ய வேண்டும் என்கிறார். நன்று கருது,
நாம் எப்பொழுதும் நல்லதே நினைக்க வேண்டும், அதுவே நல்ல செயலாக மாறும். எண்ணத்தில் இருந்து சொல் பிறக்கிறது, சொல்லிலிருந்து செயல் பிறக்கிறது என்பார்கள். அதுபோல ஆசிரியரும் நாம் எப்போதும் நல்லதை நினைக்க வேண்டும், அதுவே நல்ல சொல்லாகவும் நல்ல செயலாகவும் மாறி நமக்கு நன்மையை தரும் என்கிறார். நாளெல்லாம் வினை செய். நாம் சோம்பலின்றி இடைவிடாது ஒரு நாளில் பாதி நாள் மட்டும் உழைத்துவிட்டு சென்று விடக்கூடாது, அல்லது சும்மா இருந்து விடக்கூடாது. தொடர்ந்து இடைவிடாது உழைத்தல் வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். நினைப்பது முடியும். நாம் ஒன்றை ஓயாமல் நினைத்துக் கொண்டு உறுதியோடு உழைத்தால் அது நிச்சயம் நமக்கு கைகூடும் என்கிறார் ஆசிரியர். நீதி நூல் பயில். நாம் நமக்கு தேவையான நீதிகளை கற்று தரும் நூல்களை பயின்று பயனுற வேண்டும் என்கிறார். நுனி அளவு செல். இங்கே ஒரு செயலின் இறுதி வரை முடிக்க வேண்டும் என்கிறார் நூலாசிரியர். நாம் இன்று தொடக்கத்தின் நுனி என்பது 2 பக்கமும் இருக்கும் ஒரு செயலுக்கு. அது தொடக்கத்தில் உள்ள நுனியாக அல்லாமல் முடிவில் உள்ள நுனியாக இருக்க வேண்டும். நாம் அந்த எதிர்ப்புறம் உள்ள நுனியை நோக்கி அந்த நுனி வரை சென்று ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்கிறார். நூலினை பகுத்துணர். நாம் நிறைய நூல்களை கற்கும் பொழுது மட்டுமே நம்மால் நூல்களை பகிர்ந்து உணர முடியும். எது தேவையான நூல்கள், எது அறிவை தருகிற நூல்கள், சில தேவையற்ற நூல்களும் இந்த உலகில் இருக்கிறது என்பதை நூல்களை கற்கும் பொழுது மட்டுமே, படிக்கும் பொழுது மட்டுமே நம்மால் அதை பகிர்ந்து உணர முடியும். நெற்றி சுருக்கிடேல். ஒருவரிடம் முகம் சுளிக்காமல் அன்பாய் பழக வேண்டும். ஆனால் எப்பொழுது அப்படி நெற்றி முகம் காட்டாமல், எரிச்சல் காட்டாமல் பேச வேண்டும் என்றால், எல்லா நேரத்திலும் அப்படி பேசுவது எளிது. ஆனால் ஒரு துன்பமாக இருக்கும் பொழுது, அல்லது ஒருவர் கோபமாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் அவரை முகம் காட்டி விடாமல், நெற்றி சுருக்கி விடாமல், அவரது துன்ப காலத்தில் கூட நாம் பொறுமையாக பேசுவது மட்டுமே ரொம்ப அவசியம் என்று மிக தெளிவாக சொல்கிறார். நேர்பட பேசு என்றால் கள்ளமின்றி உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும் என்கிறார் ஆசிரியர். நையப்புடை. மிக அழகான ஒரு வரி. பாரதியாரின் ஆத்திச்சூடியில் அனைவருக்கும் தெரிந்த, அனைவரும் ரசிக்கின்ற ஒரு வரி. ஒரு காரியத்தை குறையின்றி முழுமையாக, அதை நேர்த்தியாக முடிக்க வேண்டும். எந்த ஒரு தவறையும் நாம் கண்டிக்க வேண்டும். இதில் 2 பொருள்பட சொல்கிறார். நையப்புடை என்றால் ஒரு காரியத்தை செம்மையாக முடிக்க வேண்டும் என்பதற்கும் நையப்புடை, அல்லது ஒரு தீமை நடக்கிறது என்றால் அதை எதிர்த்து நாம் செயல்படுவதற்கும் நையப்புடை என்கிற இந்த வரி 2 பொருளாக வருகிறது. நொந்தது சாகும். எப்பொழுதுமே தொடர்ந்து ஒரு துன்பம் வரும் பொழுது நாம் அதை மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சிறு அச்சமோ அல்லது ஒரு சலனமோ வந்துவிட்டது என்றால், நொந்தது எளிதாக பிறரால் தாக்கப்பட்டு அது நொந்து போகும். ஆகவே நாம் உறுதிப்பாட்டை கை கொள்ள வேண்டும் என்கிறார் ஆசிரியர். நோற்பது கைவிடேல். நாம் கை கொண்ட காரியத்தை பின்வாங்காமல் முடிக்க வேண்டும் என்கிறார். பணத்தினை பெருக்கு. நாம் பொருளீட்ட வேண்டும் என்றான் பாரதி. ஆனால் நாம் ஈட்டும் பொருளால் நாம் மட்டும் பயனடையாமல் இந்த வீடும் நாடும் பயனடைய வேண்டும் என்கிறார் ஆசிரியர். பாட்டினில் அன்பு செய். மனதிற்கு இதம் தரும் பாட்டை நாம் கற்று பழக வேண்டும் என்கிறார். பிணத்தினை போற்றேல். எப்படி ஒரு பிணத்தை நாம் ஒருபோதும் போற்றி வீட்டுக்குள் வைத்துக் கொள்ள மாட்டோமோ, அதுபோல் இங்கே பிணம் என்று பாரதி குறிப்பிடுவது ஒரு துன்பத்தை, ஒரு தீமையை, ஒரு துன்பம் நிகழ்ந்து விடுகிறது என்றால், ஒரு தவறு நடந்து விடுகிறது என்றால், அதையே நாம் பேசிக் கொண்டிருக்காமல் அதை கடந்து விட வேண்டும். அதையே நினைத்து காலத்தை போக்கக்கூடாது என்கிறார். பீழைக்கு இடம் கொடேல். பரிமளா தோழி, ஒரே ஒரு நிமிடம். விளக்கத்தோடு சேர்த்து அந்த கவிதை நூல் என்பதால் கவிதை வரிகளையும் சேர்த்து சொன்னீர்கள் என்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த கவிதை வரியதான் தோழி வாசகமா எழுதியிருக்கேன். அதான் இல்ல, வாசகத்தை விட கவிதை வரிகள், கவிதை நூல் என்பதால் கவிதையோடு சேர்த்து சொன்னா அது சிறப்பா இருக்குங்கிறது என்னோட கருத்து. கண்டி பீழைக்கு இடம் கொடேல் அப்படிங்கிற வரிக்கு பெருந்துன்பம் வராமல் நல்ல வழியில் வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்கிறார். இதில் தீயவற்றை தவிர்ப்போம், பெருந்துன்பம் வாராமல் நம்மை காப்போம் என்று பெருந்துன்பத்தை தவிர்க்க வேண்டும் என்று பாடுகிறார் ஆசிரியர். பூமி கிட்ட வச்சுக்கோங்கப்பா, உங்க முகம் தெரியல. தெரியுதுங்களா? தெரியுதுப்பா. புதியன விரும்பு. ஒரு துறையில் புதிய முறைகள் வருகிறதென்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் விரும்ப வேண்டும். புதிய நிலைகளை விரும்பி வரவேற்போம், புதிய வளர்ச்சிக்கு வழிவகுப்போம் என்கிறார் ஆசிரியர்.
பூமி இழந்திடேல். இந்த பூமியை நாம் பேணி காக்க வேண்டும். சுய விருப்பத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் இந்த பூமியை பாழ்படுத்தி விடக்கூடாது. இந்த உலகத்தை காக்கும் பொறுப்பில் தவறாதே, நமக்கு சொந்தமான பூமியை இழக்காதே என்கிறார் ஆசிரியர். பெரிதினும் பெரிது கேள். பெரிய இலக்கினை நாம் லட்சியமாக கொண்டு அதை உழைத்து அடைய வேண்டும் என்கிறார் ஆசிரியர். வாழ்வில் இலக்கினை பெரிதாக கொள்க, உயர்ந்த எண்ணங்களை லட்சியம் ஆக்குக என்கிறார் ஆசிரியர். பேய்களுக்கு அஞ்சேல். நிஜமற்ற பேய்களை நாம் நம்பவோ அல்லது அதற்காக அஞ்சவோ கூடாது என்கிறார் ஆசிரியர். பேய்களுக்கு அஞ்சேல். பொய்யான பேய்களால் அச்சம் கொள்ளாதே, தீயோரான பேய்கள் கண்டு கலங்கிடாதே என்கிறார் ஆசிரியர். பொய்மை இகழ். நாம் பொய்மையை எக்காரணம் கொண்டும் போற்றக்கூடாது, அது தீமை தரும் என்று நாம் அதை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்கிறார் ஆசிரியர். எக்காரணம் கொண்டும் பொய்கள் சொல்லாதே, பொய்மைகள் கண்டால் ஒதுங்கிட தயங்காதே என்கிறார் ஆசிரியர். போர் தொழில் பழகு. நம் நாட்டையும் வீட்டையும் காக்கும் சேவை தொழிலையும் கடமையையும் நாம் பழக வேண்டும் என்கிறார். நாட்டையும் வீட்டையும் காத்திட வேண்டும், நல்லதொரு பயிற்சி பழகிட வேண்டும். மந்திரம் வலிமை. வாழ்க்கை நெறிகளை நாம் மந்திரம் போல விடாமல் கைப்பிடித்து செல்ல வேண்டும், அதுவே பெரிய வலிமையானது என்கிறார் ஆசிரியர். மந்திரம் வலிமை. திறமையும் நேர்மையும் தெளிவாய் கொள்வோம், வாழ்க்கை தத்துவங்களை மந்திரமாய் கற்போம் என்கிறார். மானம் போற்று. சுயம் என்பது முக்கியம், தன்மானத்தை நாம் இழக்கக்கூடாது என்கிறார் ஆசிரியர். மானம் போற்று, தன்மானம் காத்து பண்பாடு வளர்ப்போம், பாதகம் செய்யாது நாட்டை காப்போம் என்கிறார். மிடிமையில் அழிந்திடேல். மிடிமை என்றால் சோம்பல் என்று பொருள். சோம்பலால் நாம் அழிந்துவிடக் கூடாது, நம்மை நாம் சுறுசுறுப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சோம்பி திரியாது சுறுசுறுப்பாய் வாழ்வோம், காலத்தை போக்காமல் ஞாலம் காப்போம் என்கிறார் ஆசிரியர். மீளுமாறு உணர்ந்து கொள். ஒரு செயலை தொடங்கும் முன்பு அந்த செயலில் இருந்து எப்படி நாம் முடிக்க வேண்டும், அதற்கான தீர்வு என்ன என்று திட்டம் தீட்டி செயலாற்ற வேண்டும் என்கிறார். மீளும் வழிகளை உணர்ந்து செயலாற்று, தீர்வை உணர்ந்து திட்டம் தீட்டு என்கிறார் ஆசிரியர். முனையிலேயே முகத்து நில். ஒரு செயலின் தொடக்கத்திலேயே அதை நன்கு புரிந்து கொண்டு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்கிறார். எதை செய்தாலும் முனைப்புடன் செய்க, எடுத்த காரியத்தை ஏற்றமுறை செய்க என்கிறார் ஆசிரியர். மூப்பினுக்கிடங்கொடேல். ஒரு செயல் தீமை என்று தெரிந்தால் அதை வளரவிடக்கூடாது, நம் உடலிற்கும் தளர்ச்சியை நாம் தரக்கூடாது என்று 2 பொருள் தருமாறு இந்த வரி வருகிறது. ஆசிரியர் அக்கறை கொண்டு ஆரோக்கியம் காப்போம், தளர்ச்சி நீக்கி வளர்ச்சி காப்போம் என்று தந்திருக்கிறார் தனது கவிதையை. மெல்ல தெரிந்து சொல். ஒரு விஷயத்தை நாம் நன்கு உணர்ந்து மெல்ல பக்குவமாக பேச வேண்டும் என்கிறார் ஆசிரியர். முழுமையாக அறிந்து எதையும் பேச, புரிந்து உணர்ந்ததை பக்குவமாய் பேசு என்கிறார் ஆசிரியர். மேழி போற்று. உழவு தொழிலை நாம் போற்ற வேண்டும், நாம் பழகவும் வேண்டும் என்கிறார். விவசாயம் செய்வோரை முன்னேற்ற உழைப்போம், உழவு தொழிலை உயர்த்தி பிடிப்போம் என்கிறார் ஆசிரியர். மொயம்புற தவம் செய். ஒரு காரியத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும், அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் என்கிறார் ஆசிரியர். எடுத்த செயலை அர்ப்பணிப்புடன் செய்க, ஈடுபாடு கொண்டு செம்மையுற செய்க என்று தந்திருக்கிறார் தனது கவிதையை. மௌனம் போற்று. சில நேரங்களில் மௌனமாய் இருத்தல் நன்று. மன அடக்கத்தின் முக்கியத்தை பற்றி பாடுகிறார் ஆசிரியர். கடமைகளை நிறைவேற்ற கவனத்துடன் செயல்படு, சிந்தித்து செயலாற்று, சிறப்புடன் பழகிடு என்று எழுதுகிறார். மௌட்டியம் தனைக்குள். தலைகணம் என்பது மௌட்டியம் என்பது தலைகணம் என்று பொருள்படுகிறது. நம்மை அழிவிற்கு கொண்டு செல்லும் தலைகணத்தை அறவே வேரோடு அறுக்க வேண்டும் என்கிறார் ஆசிரியர். மண்டை கணத்துடன் அசட்டை செய்யாதே, அகங்காரம் கர்வத்தை முளைக்கவே விடாதே என்று ஆசிரியர் தனது கவிதையை தந்திருக்கிறார். எவனர் போல் முயற்சி செய். வெளிநாட்டிலிருந்து வணிகம் செய்ய வந்தவர்களிடம் சில நல்ல முறைகள் இருப்பின் அதை நாம் ஏற்று முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பாரதத்தின் பெருமையையும் நாம் பரப்ப வேண்டும் என்கிறார். பாரத பெருமைகளை பாரெங்கும் பரப்பிடு, கைத்தொழில் கலைகளை கைவிடாது பழகிடு என்கிறார் ஆசிரியர். யாவரையும் மதித்து வாழ். சக உயிர்களிடம் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்கிறார் ஆசிரியர். வேறுபாடு காட்டாமல் சகலரையும் மதிப்போம், மரியாதையை கொடுத்து மதிப்புடன் வாழ்வோம் என்கிறார் ஆசிரியர். யவனம் காத்தல் செய்.
உடல் ஆரோக்கியத்தையும் இளமையையும் நாம் காக்க வேண்டும் என்கிறார். ஆரோக்கியம் காத்து சோர்வின்றி செயல்படு, உடலும் உள்ளமும் உறுதியாய் வைத்திடு என்கிறார். ரசத்திலே தேர்ச்சி கொள், அனைத்து கலைகளையும் நாம் கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்கிறார். நவரச கலைகளை நயத்துடன் அறிந்திடு, அறிவியல் வளர்ச்சியை ஆழ்ந்து அறிந்திடு என்கிறார். ராஜசம் பயில், செயல்களில் வீரனாகவும் நுண்ணறிவு கொண்டவனாகவும் ஒரு தலைவனைப் போல் ஆற்றலோடு செயல்பட வேண்டும் என்று பொருள்படுகிறது. ஆற்றலுடன் இயங்கு, செயல் வீரனாய் இரு, சக்தியை கூட்டி சாதிக்க முயற்சி எடு என்கிறார் ஆசிரியர். ரீதி தவறேல், வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிறார் ஆசிரியர். நெறிமுறைகளை தவறாது ஒழுங்குடன் வாழ்ந்திடு, அத்துமீறினால் ஆபத்தென உணர்ந்திடு என்கிறார். ருசி பல வென்றுணர், வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நாம் வெல்லும் போது ஒரு ருசி வரும், அதை நாம் வென்று உணர வேண்டும் என்கிறார். சுவை அறிந்து வாழ்தல் சுகம், அளவுக்கு மீறினால் அதுவே துன்பம் என்கிறார் ஆசிரியர். ரூபம் செம்மைக்குள், நம் ரூபத்தை, நாம் ஆரோக்கியத்தை நாம் காக்க வேண்டும் என்கிறார். உருவத்தை காத்து உயர்வு அடைவோம், ஆரோக்கியமும் அறிவும் அழகின் அடையாளம் என்கிறார் ஆசிரியர். ரேகையில் கனிக்குள், திட்டமிட்டு செயல்பட்டு நாம் கையில் வெற்றி கனியை ஏந்த வேண்டும் என்கிறார். திட்டமிட்டு தெளிவோடு காரியம் செய்வோம், வழிமுறைகள் வகுத்து வாழ்வில் சிறப்போம் என்கிறார் ஆசிரியர். ரோதனம் தவிர், தோல்வியில் சோர்ந்து புலம்பாமல் முயற்சியை கைக்கொண்டு நிறைவாய் வாழ வேண்டும் என்கிறார். புலம்புதல் தவிர்த்து நிறைவாய் வாழ்வோம், தொல்லை தராமல் திருப்தி அடைவோம் என்கிறார் ஆசிரியர். ரௌத்திரம் பழகு, தவறுகள் நடக்கும் இடத்தில் அதை தட்டி கேட்கும் பழக்கத்தை நாம் தொடர வேண்டும், தீமையை எதிர்த்து கோபம் கொள்வது சரி என்கிறார் பாரதி. அதை தொடர்ந்து ஆசிரியரும், கொடுமைகள் கண்டால் தடுக்க தவறாதே, எதிர்த்து போராட எப்போதும் தயங்காதே என்கிறார் ஆசிரியர். லவம் பல வெல்லமாம், சிறுக சிறுக சேர்த்து வைத்தல் பிற்காலத்தில் நமக்கு பெரும் தொகையாக மாறி உதவும் என்கிறான் பாரதி. சிறுக சேர்த்து பெருக செய்வோம், சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றியாம் என்கிறார் ஆசிரியர். லாவகம் பயிற்சி செய், ஒரு செயலை கவனமாக செய்ய வேண்டும், பக்குவமாக செய்ய வேண்டும், பக்குவமாக செய்ய பழகி கொள்ள வேண்டும் என்கிறார் ஆசிரியர். எடுத்த காரியத்தை கவனத்துடன் கையாள்க, பயிற்சியும் பழக்கமும் பக்குவத்தின் அடையாளம் என்கிறார் ஆசிரியர். அடுத்து லீலை இவ்வுலகு என்கிறார் பாரதி. இவ்வுலகு பெரும் பலம் கொண்டது, எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்து இருக்கிறது இந்த உலகு, அதை காக்க வேண்டும் என்கிறார். எல்லா வளமும் இயற்கையின் வரமே, உலகின் லீலைகள் உணர்ந்தால் சுகமே என்கிறார் ஆசிரியர். லூத்தரை இகழ், கெட்ட மனிதர்களோடு நட்பு பாராட்டாமல் நாம் தனியே வந்துவிட வேண்டும் என்கிறான் பாரதி. அற்ப மனிதர்களை அருகில் சேர்க்காதே, கீழான மனிதர்களை கிட்டவே சேர்க்காதே என்று மிக எளிதாக நடைமுறை தமிழில் தனது கவிதையை தந்திருக்கிறார் ஆசிரியர். உலோக நூல் கற்றுணர், உலோகத்தின் பயன்பாடு உணர்ந்து அறிந்து கொள், உலக வளர்ச்சிக்கு உதவிட கற்றுக்கொள். உலோகத்தின் பயன்பாட்டையும் அதை பற்றிய அறிவையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது உலக வளர்ச்சிக்கு வித்திடும் என்கிறார் ஆசிரியர். லௌகீகம் ஆற்று, இந்த உலகில் மீது நாம் அக்கறை கொண்டு நம் கடமைகளை ஆற்ற வேண்டும் என்கிறார் பாரதி. ஆசிரியர் அதற்கு உலகியல் உணர்வுடன் கடமை ஆற்றுவோம், அறநெறி தவறாமல் ஆற்றலுடன் வாழ்வோம் என்கிறார். வருவதை மகிழ்ந்து உண், நம் கையில் இருப்பதையும் நமக்கு வரும் வருமானத்திற்கு ஏற்ப நாம் மகிழ்ந்து உண்ண வேண்டும் என்கிறார். இருப்பதை கொண்டு மகிழ்வுடன் வாழ்வோம், உண்போம், குறைகள் களைந்து நிறைவாய் வாழ்வோம் என்கிறார் ஆசிரியர். வான நூல் பயிற்சிக்குள், நாம் வான கோள்களை பற்றி கற்று தெளிய வேண்டும் என்கிறார் ஆசிரியர். கோள்களை உணர்ந்து செயல்களை அறிவோம், இயக்கங்கள் செயல்பாடுகள் இனிதாய் கற்றிடுவோம் என்கிறார் ஆசிரியர். விதை இணை தெரிந்திடுக, இதற்கு நாம் நல்ல விதைகளை தேர்ந்தெடுக்கும் அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் ஆசிரியர். தரமான விதைகளை தெரிய பயிற்சி கொள்வோம், நல்ல விதைகளால் நன்மை நாம் பெறுவோம் என்கிறார். வீரியம் பெருக்கு, நாம் வலிமையை பெருக்க வேண்டும் என்கிறான் பாரதி. வலிமையை பெருக்கி வாழ்வில் உயர்ந்திடு, திடத்தை பெருக்கி திறமையை வளர்த்திடு என்கிறார் ஆசிரியர். வெடிப்புற பேசு, நமது மொழியின் உச்சரிப்பு தெளிவாகவும் கணீர் என்ற உறுதியுடனும் இருக்க வேண்டும் என்கிறான் பாரதி. உச்சரிப்பில் தெளிவுடன் உறுதியுடன் பேசு, பயிற்சிகள் மேற்கொண்டு துடிப்புடன் பேசு என்கிறார் ஆசிரியர். வேதம் புதுமை செய், வேதங்களை கற்று அதில் புதுமையையும் சேர்த்தல் வேண்டும் என்கிறான் பாரதி.
தொடர்ந்து ஆசிரியரும் வேதங்கள் அறிந்து அறிவை பெருக்குவோம், மாற்றங்கள் புரிந்து புதுமைகள் சேர்ப்போம் என்கிறார். வையத் தலைமைக்குள் அப்படிங்கிற வரிக்கு இந்த உலகினில் நாம் தலைமையிடத்தில் இருக்க வேண்டும் என்கிறான் பாரதி. பாரினில் சிறந்தது பாரதம் என்போம், முன்னேற்ற பாதைகளை முனைப்புடன் காப்போம் என்கிறார் ஆசிரியர். வவ்வுதல் நீக்கு, பிறர் பொருளை எடுக்கக்கூடாது, அதை போல் நினைக்கவும் கூடாது, உரிமை இல்லாதவற்றுக்கு நாம் விரும்பக்கூடாது என்கிறார் ஆசிரியர். பிறர் பொருளை அபகரிக்க எண்ணாதே, உரிமை இல்லாதவற்றை எடுக்க நினைக்காதே என்கிறார் ஆசிரியர். இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய நான் படிக்கும் போது நிறைய தமிழ் சொற்களை எளிய முறையில் கற்றுக்கொண்டேன். அதுதான் இந்த புத்தகத்தின் வெற்றியும் நோக்கமும் என நினைக்கிறேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்கும், வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி, மேலும் இந்த புத்தகத்தை கற்று பாரதியின் வரிகளினை பற்றி கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். அதாவது ஆனந்தி தோழர் அவர்கள் தன்முனை வகைமையில் பாரதியார் அவர்களுடைய புதிய ஆத்திச்சூடிக்கு விளக்க உரை வகையில் எழுதியிருக்கிறார் என்பதே ஒரு வேறுபட்ட ஒரு கோணம்தான். ஏன்னா பொதுவா நிறைய பாடல்கள், நிறைய வரிகளுக்கு நாம சுருக்கமா எழுத முயற்சிப்போம். ஆனா ஒரு சுருங்கிய வரியை விரித்து கூறுதல் என்பதும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு அந்த ஒரு வரி படிக்கிறது புரியுதா என்ன அப்படின்றது கூட நிறைய இடங்கள்ல நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை ரொம்ப அழகா அவங்க தன்முனை வகைமையில் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதை எங்களோடு நீங்கள் சிறப்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நாம அன்புடன் ஆனந்தி அவர்களிடம் செல்வதற்கு முன் இணைப்பில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம், நான் கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஆனந்தி அண்ட் வணக்கம் பரிமலா தேவி. வணக்கம் கனிமொழி அவர்களுக்கு. சூரரை போற்று அந்த புக்கும் என்கிட்ட அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு. ஆனந்தி அனுப்பிச்ச புத்தகம், அதை பார்த்துட்டே தான் கேட்டுட்டு இருந்தேன். 110 பாரதியின் வரிகள் அருமை. அந்த வரிகளுக்கு ஆனந்தி அவர்கள் எழுதிய 4 வரி கவிதைகள், தன்முனை கவிதைகள் மிக மிக அர்த்தமுடன் சமூகத்துக்கு எவ்வளவு எளிதாக புரிய வேண்டும் என்று அது மாதிரி எழுதியிருக்காங்க. அதை அழகா பரிமலா தேவியும் விளக்கம் கொடுத்து நல்லா விளக்கமாக பேசினாங்க. வாழ்த்துக்கள் ஆனந்தி, வாழ்த்துக்கள் பரிமலா தேவி. நன்றி நன்றி ஐயா. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குங்களா? அவங்க இணைஞ்சிருக்கவங்க எனக்கு யாரும் தெரியல. சைடில் இருக்கிறவங்க நீங்க வேணா அறிமுகப்படுத்திக்கோங்க, எதுவும் சொல்லணும்னா. வணக்கம். கருத்துக்கள் இருந்தா இப்பொழுது நம்முடைய நூலின் ஆசிரியர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவங்கள பத்தி நமக்கு அறிமுகம் அப்படின்ற தேவையில்லை. தொடர்ந்து இலக்கிய உலகில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர். பல்வேறு கவிதை இதழ்கள், கொக்கரக்கோ, கவிச்சிறகுகள், அதே போல அந்த தொகுப்பு நூல்களில் எல்லோரையும் இணைத்து அந்த தொகுப்பு நூல்களுக்கு வித்திடக்கூடிய அளவில். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு? நான் மைசூர்ல இருந்து சேகர் பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியை கேட்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. பொதுவாகவே இலக்கியங்கள்ல சில ஒரு வழி, திருக்குறள், ஆத்திசூடி, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க எளிமையா தெரிஞ்சா கூட அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்போது தான் அதனுடைய முழுமையான அது ஈஸியா மனதுக்குள்ள போகக்கூடிய நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம். திருக்குறளில் பரிமேலழகு உரையிலேருந்து பார்த்தோம்னா, அந்த உரையெல்லாம் படித்தா நமக்கு சில நேரங்களில் தமிழ் தெரியாதவங்களுக்கு அது புரியவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஆத்திசூடி மாதிரி விஷயங்கள் ரொம்ப குறுகிய ஒரு 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது புரிய சான்ஸே இல்லை. ரௌத்ரம்னா என்னென்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த முயற்சி மிக அருமையான முயற்சி. இன்னொன்று, ஒரு இன்டர்பிரிட்டேஷனை விளக்கத்தை ஒரு கவிதையாக கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மனசுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாரதியார் புதிய ஆத்திசூடிக்கு இந்த மாதிரி கவிதைகளை எடுக்க முயற்சி மிக அருமையான முயற்சி. இது கண்டிப்பாக பாரதியாரின் உண்மையான அந்த எந்த எண்ணத்தில் அவர் இதையெல்லாம் கொடுத்தாரோ அது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது. அந்த முயற்சிக்காக ஆனந்தி அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன்.
அதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்த பரிமளா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி சார். சேகர் சார், மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நாம் நம்முடைய ஆசிரியரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். அவங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். வணக்கம் தோழர். மகிழ்ச்சி தோழர். கொக்கரக்கோ இலக்கிய வட்டம் நிகழ்வு 7. அதுல நம்ம தோழருடைய எப்பவுமே அவங்க எது செஞ்சாலும் ஒரு ஆழமா போய் அவங்களே ராவண காவியம் அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு இலக்கியத்தின் மேல் தீராத காதல் கொண்டவர் நம்ம கனிமொழி தோழர். நம்ம கொக்கரக்கோ மாத இதழ் நடத்துவது மட்டுமல்லாமல் அவங்க மாதம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நிறைய வெளியில போகாத, இல்லைன்னா ஏற்கனவே சில பேருக்கு ஒரு அறிந்த பிரபலமான நூலாசிரியர்களை பத்தி தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப வளர்ந்து வர எல்லாருடைய நூல்களையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க தொடர்ந்து. அதுல இன்னைக்கு என்னுடைய இந்த சூரரை போற்று தன்முனை கவிதைகள், அதுவும் பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடி. ரொம்ப நன்றி தோழி, பரிமளா தோழி. அதை ரொம்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, வீட்டு பாடம் கொடுத்துட்டாங்க டீச்சர், நான் உட்காந்து கரெக்டா பண்ணிடுறேன் மாதிரி ரொம்ப சிரத்தை எடுத்து அவங்களுடைய கவிதைகளே ஒரு தனித்துவமா இருக்கும். சிறந்த கவிதைகள் எழுத வல்லவர் நம்ம கவிஞர் பரிமளா தேவி அவர்கள். என்னோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க தமிழால் இணைவும் வழியா. அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் அவங்களுடைய எண்ண ஓட்டமும் நான் எப்பவுமே ரசிக்கிறது. அவர்களுடைய அந்த விவரணை, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு திறனாய்வு எப்படி செய்யணும், இந்த குட்டி கவிதைகளை அதற்கு தகுந்த அந்த திறனாய்வு அழகா கொடுத்திருக்கிறாங்க. நான் அது குறுக்கிட வேண்டான்னு கூடுமான மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, இதை கேட்கிறவங்களுக்கு இவங்க தன்முனைங்கிறாங்களே, அது என்னதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாம போயிருமே நூல் கையில இல்லைன்னா, அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கவிதை வரையும் இடையில கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். மன்னிக்கணும் அந்த குறுக்கீடுக்கு. அதையும் சமாளிச்சீங்க. அப்படியே உடனே புத்தகத்தை எடுத்து கவிதையும் கலக்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பு, அருமையா இருந்தது. நன்றி நன்றி. நம்ம அவங்க ஆரம்பத்திலே என்னை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க பாரதியின் காதலின். நம்ம உண்மையிலே பாரதியின் காதலன் அப்படின்னு ஒரு கவிதையை எழுதி ஒரு பத்திரிகையில் நான் அனுப்பிச்சிருந்தேன். அதே மாதிரி இயற்கையின் காதலில் நான் சொல்றது உண்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயற்கையைத்தான் இறைவனாவும் பாக்குறேன். அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒண்ணு நம்ம கூடயே சொல்லிட்டே இருக்குது. அண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நம்ம சேகர் சாரும் அந்த விஷயத்த தெளிவுபடுத்தினாங்க. இப்ப ஒரு வரிதான் நம்ம கனிமொழி தோழர் சொன்ன மாதிரி, அந்த 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 கடுமையான அந்த சொற்களுக்கு அந்த விளக்கம் தெரியலன்னா நம்ம உடனே ஒரு உரை எடுப்போம். உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் படிச்சுட்டு இருப்போம். அப்ப இந்த காலத்துல பிள்ளைகளை வாங்க தமிழ் ப்ரோக்ராம்ல கலந்துக்கங்கன்னா, அந்த வாய்க்குள்ள நுழையல, அவங்களுக்கு புரியலைன்னாலே அவங்க 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. அதுவே சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகணும். என்னுடைய தலையாய ஒரு நோக்கம், இலக்கு இளைய தலைமுறைக்கு தமிழை கடத்துவது. நம்மலாம் இங்க அமெரிக்கால 28 வருஷம் ஆச்சு. என்னோட ஒரே ஒரு கவலை, பெருங்கவலை என்னன்னா, இங்க வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம தாய் தமிழ், தொப்புள் கொடியான நம்ம தாய் தமிழ் விடுபற்றக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது அந்த பந்தம்ங்கிறதுக்காக தான் இங்க நண்பர்களோடு சேர்ந்து தமிழ் வகுப்பும் இலவசமா நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா நாங்க இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், திருக்குறள்ல தான் நான் பெரும்பாலும் நான் கவனம் செலுத்துறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரிய சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எளிமையான ஒரு சின்ன ஒரு ஆத்திச்சூடியை கத்துக்கங்க, கொன்றை வேந்தன் கத்துக்கங்க, மூதுரை கத்துக்கங்க. ஏலாதி திரிகடகம் அப்படின்னா என்ன, நமக்கு ஏலக்காய் இதெல்லாம் தான் தெரியும். அது என்ன ஏலாதி திரிகடகம்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அத போல ஒரு அற்புதமான இலக்கியம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஒரு எளிமையான தமிழில் நான் சொல்லுவோம் இல்லையா, பாமர மக்களுக்கும் ஒரு சாமானியர்களுக்கும் புரியுற மாதிரி எழுதுறதுங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு இலக்கு. அதைத்தான் நான் செஞ்சேன். நம்முடைய திருக்குறள், அறத்துப்பால் அந்த திருக்குறள்களை எல்லாம் வான்மலையே வா, இசைப்பட வாழ்வோம் வா அப்படின்னு சிறுவர் பாடல்களாக எழுதியிருந்தேன். எனக்கு எப்போ அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னா, அது நம்ம லட்சுமி தமிழ் பயிலும் மையம் இங்க அட்லாண்டால இருக்கு. அங்க ராஜி ராமச்சந்திரன், என்னோடையும் கனிமொழி தோழியோடையும் பயணிக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அக்கான்னு தான் சொல்லணும். அவர்கள் தன்னுடைய பள்ளி மாணவர்களுக்காக அந்த நூலை நான் பரிசா அனுப்பி வச்சிருந்தேன். அது அவ்வளவு நல்லா, அந்த குழந்தைங்க பாட்டாவே பாடிட்டியாமா அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு பையன் பாடி அனுப்பியிருந்தா எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, அந்த வகுப்புல ரொம்ப எளிமையா இருக்கு, திருக்குறளை சொல்லி தரதுக்கு இது உபயோகமா இருக்குன்னு சொன்னாங்களாம். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விருதா அந்த விஷயத்த நான் நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் நினைச்சேன், நான் எல்லா இலக்கியங்களையும் கூடுமான மட்டுக்கும் இந்த சின்ன வரிகளாக எளிய சொற்களை போட்டு பிள்ளைகளுக்கு கடத்தணுங்கிற ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. அதை பாரதியின் துணை கொண்டு ஏதோ என்னால் என்றதை நான் செய்தேன் என்று நினைக்கிறேன். அதை மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்த என்னுடைய அன்பு தோழி கவிஞர் பரிமளா தேவி அவர்களுக்கும், இந்த நூலை இந்த இலக்கிய வட்டத்தில்
எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் இன்று அறிமுகம் செய்த என்னுடைய அன்பு தோழர் கனிமொழி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து சென்ற மணிகண்டன் அவர்கள், கவிஞர் மணிகண்டன் அவர்கள், சரஸ்வதி அம்மையார், முனைவர் சரஸ்வதி அம்மையார் எனக்கு செய்தி போட்டிருக்காங்க, ஏதோ பணி இருக்கிறதுனால போயிட்டம்மான்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டேம்மா, நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக கவிதா பார்த்தசாரதி இணைஞ்சு அவங்களும் போனாங்க. கோபாலகிருஷ்ணன் அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணாவும் இணைப்புல வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி. நம்ம சேகர் வெங்கடாச்சலம் அவங்க மைசூர்ல இருந்து பேசுறவங்க, அவரும் ஒரு கவிஞர், மிகச்சிறப்பாக கவிதைகள் எழுதுவார், அவரும் இணைஞ்சிருந்து வாழ்த்தினது ரொம்ப மகிழ்ச்சி. சாந்தலட்சுமின்னு இணைஞ்சிருக்காங்க, வணக்கம், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிகச்சிறப்பு, அருமையான நிகழ்ச்சி, வாய்ப்பிற்கு நன்றி தோழர், நன்றி. நன்றி நன்றி தோழர். ஆனந்தி தோழரை பொறுத்தவரை எப்போதும் நான் சொல்றதுதான், உங்களுக்கு மட்டும் எப்படி நேரம் வந்து கிடைக்குது 24 மணி நேரத்துல அவ்வளவு இலக்கிய நிகழ்ச்சிகள், குறிப்பா இப்ப வெளிநாட்டுல இருக்கும் பொழுது வார இறுதி தான் நமக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா அதற்கு இடையிலையும் இலக்கிய வேலைகளை முதன்மையாக செய்யக்கூடியவர். அவருடைய நூலை இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் நமக்கு கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். இணைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி.